7-16-25 இந்த 3 தேதிகளில் பிறந்தவர்களுடைய பொதுவான குணாதிசயங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், இவங்களுக்கு தர்ம சிந்தனை ரொம்ப அதிகம். யாராவது இவங்க கிட்ட உதவி கேட்டா உடனடியா செஞ்சு கொடுத்துருவாங்க. குறிப்பா முடியாதவங்க, வயசானவங்க இவங்க மேலாம் ரொம்ப அதிகமா இறக்கப்படுவாங்க. அனாதை ஆசிரமம், கோயில் கைங்கரியம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறையவே பணம் செலவிடுவாங்க. அடுத்ததா இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமாவே இருக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன் இருப்பான், அவன் எப்பவுமே நம்மளை காப்பாத்துவான்ற வார்த்தையை அடிக்கடி இவங்க பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், என் 7 கேதுவுக்குரியது. கேது ஞானகாரகன். அதனால இவங்களுக்கு கல்வியை விட ஞானம் அதிகமா இருக்கும். படிப்பின் மூலமா பெற்ற அனுபவங்களை விட தன்னுடைய வாழ்க்கையின் மூலமா அந்த நேரடி அனுபவங்களை வச்சு அடுத்த கட்ட வாழ்க்கைய இவங்க நகர்த்திட்டு போவாங்க. பணத்தை ஈட்டுவதை விட புண்ணியத்தை ஈட்டுவதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. மத கோட்பாடுகளை கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. பாவ புண்ணியத்துக்கு அஞ்சு நடப்பாங்க. அடுத்ததா ஆராய்ச்சி மனப்பான்மை இவங்க கிட்ட இருக்கும். ரொம்ப அடி ஆழம் வரை ஒரு டாபிக்க அலசி பார்ப்பாங்க. எந்த ஒரு கான்செப்டையோ இல்ல டாபிக்கோ கொடுத்தா அதுல என்னதான் இருக்குன்றத அந்த எண்டு வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி அதோடைய உண்மையை புரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் இவங்களுக்கு வெளிநாட்டுடன் ஒரு சின்ன தொடர்பு இருக்கும். டைரக்டா இவங்களே ஃபாரினுக்கு போய் ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு நெருக்கமான நண்பர்களோ இல்ல உறவினர்களோ வெளிநாட்டுல கட்டாயம் இருப்பாங்க. அவங்க மூலமா சின்ன ஆதாயம் கூட இவங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்து இவங்களுக்கு தாந்திரீகம், மாந்திரீகம், தியானம், யோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாடு இருக்கும். குலதெய்வ வழிபாடு கூட ரெகுலரா பண்ணணும்னு நினைப்பாங்க. வாழ்க்கையில இவங்க எந்த விஷயத்துல தோல்வி அடைகிறாங்களோ அதே விஷயத்துல பல முறை முயற்சி செய்தாவது வெற்றி அடையணும்னு வைராகியத்தோட இருப்பாங்க. எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்கள். மனித சக்திக்கு அப்பாற்பட்டதா ஒரு சக்தி இருக்குன்னு நம்புவாங்க. அந்த சக்தி இவங்களை வழிநடத்துறதா இவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நம்பிக்கை தான் இவங்களுடைய வாழ்க்கையில பல வெற்றிகளை கொண்டு வரும். இவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் பாத்தீங்கன்னா சிம்பிளா இருந்தாலும் அது சுத்தமா நீட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. கசங்கி போன ஆடைகளை இவங்க விரும்ப மாட்டாங்க. இவங்க பிறக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பொருளாதார வசதியோட தான் இருப்பாங்க. ஆனா வளர வளர அந்த நடு வயது வரும் பொழுது பொருளாதாரத்துல ஒரு பெரிய பிணக்கு ஏற்படும். ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும். அதற்கு பிறகு இவங்களுடைய கடின உழைப்பால அந்த பொருளாதார நிலைமையை இவங்க சீர்படுத்துவாங்க. இவங்க யாருக்கு ஹெல்ப் பண்ணாலுமே அவங்க கிட்ட நன்றியும் எதிர்பார்க்க மாட்டாங்க. திரும்பவும் அவங்க கிட்ட இருந்து வேற ஏதாவது உதவியும் இவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி பண்ணுவாங்க. இவங்களுக்கு முன்கோபம் ரொம்ப அதிகமா வரும். இதன் காரணமா இவங்க எவ்வளவு உதவி செஞ்சாலும் அந்த உதவிகள் எல்லாத்தையும் மறந்துட்டு இவங்களுடைய கோபத்தை மட்டுமே இவங்களை சுற்றி இருக்கிறவங்க பேசிட்டு இருப்பாங்க. பண விஷயத்துல இவங்களை நிறைய பேர் ஏமாத்தி இருப்பாங்க. ஆனா இவங்க யாரையுமே ஏமாத்த மாட்டாங்க. பாவ புண்ணியத்தின் மேல அதிகமான நம்பிக்கை இருக்கிறதுனால நேர்மையாகவும் நியாயமாகவும் இவங்க நடந்துப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில நன்மை ஏற்பட்டாலும் பாத்தீங்கன்னா சில காலத்திற்கு தொடர்ந்து நன்மைகளா ஏற்பட்டு இருக்கும். கஷ்டம் வந்தாலும் தீமை ஏற்பட்டாலும் தொடர்ந்து சில காலம் தீமை வந்துகிட்டே இருக்கும். சில நெகட்டிவான விஷயங்களை பார்க்கலாம். இவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முன்கோபம் இருக்கும். அதனால இவங்க சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இவங்க கொஞ்சம் கெட்ட பேர் வாங்குவாங்க. இவங்க செஞ்ச உதவிகள் எல்லாம் அதுல மறைஞ்சு போயிடும். நெக்ஸ்ட், எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் எந்த ஒரு செயலை இவங்க ஸ்டார்ட் பண்ணாலும் உடனடியா அது முடியவே முடியாது. பல தடைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தடைகளும் சோதனைகளும் தாண்டி தான் அந்த காரியத்தை இவங்க முடிக்கிற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு சடனா அப்பப்ப ஞாபக மறதி வந்துடும். இதனால வேலையிலையும் சில பிணக்கு ஏற்படும். தன்னுடைய சொந்த உடைமைகளை கூட பாத்தீங்கன்னா இவங்க தொலைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பர்ஸ மறந்துட்டு போயிடுவாங்க, மொபைல மறந்துடுவாங்க, வெச்ச பொருள் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அப்பப்போ அந்த ஞாபக மறதி வந்துகிட்டே இருக்கும். அடுத்ததா இவங்களுடைய தொழில் மற்றும் உத்தியோகம். இவங்க வேலைக்கு போறவங்களா இருந்தாங்கன்னா பெரிய விரக்தி இவங்களுக்கு இருக்கும். இதற்கு காரணம், இவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா அதற்கேற்ற ஊதியம், அந்த சேலரி இருக்காது. மற்றும் எந்த ஒரு பதவி உயர்வும் அவ்வளவு சீக்கிரம் இவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. பெரிய வாக்குவாதம் செஞ்சதுக்கு பிறகுதான் இவங்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும். இருந்தாலும் இவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஊதியத்தை வச்சு சேமிச்சு இவங்க பொருளாதாரத்துல ஒரு பெரிய நிலைக்கு வருவாங்க. வாழ்க்கையுடைய பிற்பகுதியில ஒரு நல்ல பொருளாதார நிலை இவங்களுக்கு ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரம் பண்றவங்க பாத்தீங்கன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, நிறைய முதலீடுகள் போடுவாங்க. ஆனா அதற்கேற்ற வருமானம் இருக்காது. கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த பிசினஸ க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க வெளியில வேலைக்கு போயிடுவாங்க. எப்பவுமே நீங்க பண விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கணும். ஏன்னா நீங்க கொடுத்த பணம் திரும்ப பெறுவது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்ததா இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை.
இவங்களுடைய முதல் காதல் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சக்சஸா முடியறது ரொம்பவும் கஷ்டம், வெற்றி அடைவது கஷ்டம். இவங்களுடைய இரண்டாவது காதல் தான் இவங்களுக்கு கை கொடுக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காதல் தோல்வியில முடிஞ்சதுக்கு பிறகு அரேஞ்ச்டு மேரேஜுக்கு போயிடுவாங்க. திருமணத்திற்கு பிறகு இவங்களுடைய மனதுல எப்பவுமே ஒரு தாட் இருக்கும், தன்னுடைய தகுதிக்கு ஏற்ற கணவனோ இல்ல மனைவியோ கிடைக்கலன்ற அந்த ஒரு மனப்பான்மையோட தன்னுடைய குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா லைஃப் போயிட்டு இருக்கும். இந்த 7, 16, 25 இந்த 3 தேதிகளில் பிறந்தவர்களுடைய கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பெருசா எந்த ஒரு பாராட்டும் இவங்களுக்கு கிடைக்காது. அவங்க மனைவியின் மூலமாவோ கணவன் மூலமாகவோ பெரிய பாராட்டுகள் எதுவுமே கிடைக்காது. இவங்களுடைய கடமையை இவங்க சரிவர செஞ்சுட்டு வந்தாலும் இந்த நிலை அவங்களுக்கு நீடிக்கும். தன்னுடைய குடும்பத்தாருக்கோ இல்ல நெருங்கிய நண்பர்களுக்கோ பிறந்த நாள் திருமண நாள் வந்துச்சுன்னா அவங்களுக்கு சர்ப்ரைஸா ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்ன்ற அந்த ஒரு ஆர்வம் இருக்கும். இவங்க தொழில் ரீதியாவோ இல்ல உத்தியோக ரீதியாகவோ தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியூர்ல அப்படி இல்லைன்னா வெளிநாட்டுல உத்தியோகம் பார்ப்பாங்க. அதனால தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இருந்தாலும் குடும்பத்தின் மீது அதீதமான பற்று உடையவர்களா இவங்க இருப்பாங்க. அடுத்ததா இவங்களுடைய உடல்நிலை பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் மனதளவுல இவங்க அடிக்கடி டயர்ட் ஆயிடுவாங்க. மன சோர்வு இவங்களுக்கு ஏற்படும். ஜீரண கோளாறு இவங்களுக்கு இருக்கும். ஜீரண உறுப்புகள்லாம் கொஞ்சம் மந்தமா செயல்படும். அசிடிட்டி, ஏப்பம் இதெல்லாம் தொடர்ந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பித்தமும் சில பேருக்கு இருக்கிறதுனால வாமிட்டிங் சென்சேஷன் அடிக்கடி ஏற்படும். மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி தொந்தரவுகளும் இருக்கும். நீர்த்தாகம் அதிகமா எடுத்துக்கிட்டே இருக்கும். லிக்விட் ஃபுட் நிறைய எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா தாகம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். கட்டிகள், சின்ன சின்ன தேமல்கள் இதெல்லாம் உடம்புல வந்துகிட்டே இருக்கும். வெயில் காலத்துல கொப்பளங்கள், வேர்க்குரு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இவங்களுக்கு நிறையவே இருக்கும்.